இப்போ வந்துங்க நம்ம பொடி தோசை செய்ய போகிறோங்க. இதில் பருப்பு பொடிங்க, இதில் குருமிளகு பொடிங்க, இது வல்லார பொடிங்க, இது வந்து ஜீரகத்தூளுங்க. நம்ம இப்போ மாவு வந்து தோசைக்கல்ல ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்சிருக்குதுங்க கல், லேசாக எண்ணெய் ஊற்றிட்டுங்க டிஷ்யூவில் அப்படி கொஞ்சம் தொடச்சிக்கலாம், இல்லாட்டி தேங்காய் மஞ்சி ஏதோ ஒன்று தொடச்சிக்கலாம். ரொம்ப காஞ்சிருந்ததுனால மாவு ஒட்டிக்குங்க. எண்ணெய் இருந்தாலும் தோசை ரவுண்டாக வராதுங்க. அதனால் நம்ம ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம், இன்னொரு கரண்டியும் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா பொடி கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நம்ம 2 கரண்டி மாவு ஊற்றி ஒரு தோசை சாப்பிட்டாலும் கூட போதும். இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை பொடி சேர்த்துலைங்க. இந்த பருப்பு பொடிங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க, குருமிளகு பொடி ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம், வல்லார பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, ஜீரகத்தூள் ரொம்ப நல்லதுன்னு உடம்புக்கு நல்லான்ட்டு அது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுங்க. இதை நம்ம எல்லாம் ஒன்றா கலக்கிட்டுங்க தோசை சுட்ட முன்னாடி மேலே தூவி அப்படி எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றிருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து ஹோல்ஸ் சின்னதாக போட்டோம்னா அப்படியே நம்ம ஊற்றிக்கலாங்க. ரவுண்டாக மேலே மட்டும் லேசாக ஊற்றிக்கலாம், இல்லை சொட்டாக வேணுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நடுவில் ஊற்றினாத்து திருப்பி போட்டால் ஒட்டாமல் இருக்குங்க மாவு. ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க எப்பவுமே தோசைக்குங்க. இப்போ சிம்மில் தான் இருக்குதுங்க. வேகமாக ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட வேண்டியது இல்லைங்க. வேகமாக வச்சுட்டு நம்ம திருப்பி போடும்போது சிம்மில் வச்சுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. ரொம்ப கறி விட வேண்டியது இல்லைங்க. திருப்பி போட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம சிம்மில் இருக்கிறத கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். மறுபடியும் திருப்பி போடுறப்ப நம்ம சிம்மில் வச்சுட்டுங்க, அப்புறம் திருப்பி போடணும். கொஞ்சம் எல்லா பக்கமும் கொஞ்சம் மாவு இருந்ததுன்னா கூட வந்துடும். ரவுண்டாக நம்ம தோசை கரண்டிகள் அந்த மாதிரி செஞ்சோம். அப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நம்ம அந்த பவுடர் அப்படி மேலே தூவி விட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நம்மளுக்கு பவுட்ரு இருக்குது. இதை வந்து நம்ம கையில் போட்டு தூவி விட்டுக்கலாம். இனி தோசை வேகணுங்கிறது இல்லைங்க, அப்படியே நம்ம மேலே தூவி விட்டுங்க. இதுக்கு வந்து நெய்யும் கூட மேலே ஊற்றிக்கலாங்க, இல்லாட்டி அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. சட்னி இருந்தால் சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க, இல்லை எதுவுமே இல்லைன்னா வெறும் இந்த தோசை மட்டும் நம்மளுக்கு போதும். இதுலேயே நம்மளுக்கு பருப்பு பொடி, ஜீரகப்பொடி, குருமிளகு பொடி, வல்லார பொடி எல்லாமே இருக்குதுங்க. நம்ம இதை அப்படியே திருப்பிக்கிறோங்க. திருப்பி கொஞ்சம் சூடாகிடும். எல்லாமே ஏற்கனவே ட்ரையாக வறுத்தது தானுங்க பவுட்ரெல்லாம். குருமிளகு பொடி ஜீரகமெல்லாம் வறுக்க வேண்டியது இல்லைங்க, அப்படி பச்சையாத்தான் இருக்குதுங்க. பச்சையாத்தான் அரைச்சதுங்க. நம்ம வல்லாரையும் காய வச்சு இட்லி பொடி மாதிரி செஞ்சு அரைச்சதுங்க. பருப்பு பொடி நம்ம எல்லாமே ட்ரையாக வறுத்ததுங்க. அது இட்லி பொடி மாதிரி நம்ம இது உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போடுவோங்க. அதுக்கு பதிலாக அதெல்லாம் போடாமல் நம்ம துவரம்பருப்பு பொடி போடுவோங்க. இனி அடுத்த தோசை ஊற்றுறோன்னா இன்னொரு தடவை இதை தொடச்சி விட்ருவோங்க. ஏன்னா இதில் அந்த பருப்பு பொடி இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம தோசை கருகு பார்க்கணும். இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் பல்லாரி வெங்காயம்லாம் இருக்குதுன்னா அது வேஸ்ட் ஆகுது. கத்திரிக்காயும் கூட பழைய கத்திரிக்காய் பழுத்தது மேலால் கட் பண்ணியும் கூட அதுலேயும் கூட தொடச்சி விடலாங்க. இல்லாட்டி தேங்காய் மஞ்சி புது மஞ்சி இருந்ததுன்னா தேங்காய் குடும்ப அதை இது பண்ணலாங்க. இப்போ இன்னொரு தோசை ஊற்றுறேங்க. இது வந்து இந்த கோன் மாதிரி வர மாதிரி தோசை
குழந்தைகளுக்குலாம் செய்வாங்கல்ல, அது மாதிரி செஞ்சு பார்க்கலான்ட்டு வைக்கிறேன். இந்த தோசை வந்து நம்ம கோன் மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம மூடி வைக்க வேண்டியது இல்லைங்க. ஆப்பத்துக்கு மட்டும் மூடி வச்சு எடுக்கலாம். வேறு தோசைக்கு, லேசான தோசைக்கு மூடி வச்சு எடுக்கிறாங்க. நான் மூடி வைக்கிறது இல்லைங்க. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றினோம்னா மூடி வச்சுனா எல்லா பக்கம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டுங்க கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை. ஃபஸ்ட்டு எப்போவுமே மாவு ஊற்றும்போது சிம்மில் வச்சுட்டு மாவு ஊற்றிட்டுங்க எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நல்லாவே நான் இன்னுமே லேசாக ஊற்றலாங்க. நான் கொஞ்சம் லேசாக ஊற்றாம தான் இருக்குதுங்க. பார்க்கலாங்க. கொஞ்சம் நல்லா முருகி விட்டால் தான் நம்மளுக்கு அந்த கோன் மாதிரி வரும். திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு கீரல் போட்டு அப்படியே சுருட்டி எடுக்கலாங்க. கோன் மாதிரி குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா வேணுன்னா தோசை சுட்ட பின்னாடி இதில் அப்படி பரப்பி விட்டு அப்படி திருப்பி போட்டு நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து வேகமாக தான் இருக்குதுங்க. நம்ம அந்த கோன் வர்றதுக்கு கொஞ்சம் தோசை வந்து முருகலாக வேணும். அதனால் கொஞ்சம் அப்படி அமைக்கி விட்டுருங்க. இங்கே வந்து நம்ம சென்டர்லேருந்து ஒரு கட் பண்ணிக்கலாங்க தோசை கரண்டியில். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். திருப்பி போட்டும் கட் பண்ணலாம். அப்புறம் நம்ம திருப்புறப்போ இதாகிடுங்க. நல்லா வேகமாகவே வச்சுருக்குது. எடுக்கும்போது சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா முருகி இருந்தால் தான் நம்மளுக்கு கோன் வரும். ஒரே மாதிரி சுடுறதுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம். இங்கே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோனை வந்து சுட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கிறதைங்க வந்து சூடாகத்தான் இருக்குங்க. நான் இந்த மாதிரி எப்படி கோன் மாதிரி வந்துடும். இப்போ சூடாக இருக்கன்னா கொஞ்சம் ஆறின முன்னாடி நம்ம அந்த கோன் மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னுமே நம்ம சின்ன கோனை சுட்டலாம். சுட்டிங்க நம்ம உள்ள மசாலா கூட வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். இருங்க, சின்னதாகவே நம்ம சுட்டிக்கலாம். சூடாக இருக்கிறனால நான் பெருசாக சுட்டிட்டேன். சின்னதாக நம்ம சுட்டிக்கலாம். கல் சூடாக இருக்குது இல்லைங்க, அதனால் நம்ம கை படக்கூடாதுங்க. கை பட்டுதுன்னா அப்புறம் அவ்வளோதான், கை பிடிச்சிக்கணும். இப்படி ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கோன் வந்துடுங்க. இன்னும் தோசை லேசாக முருகலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா வந்துடுங்க. ஐஸ்கிரீம் கோன் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். அப்படி நம்ம திருப்பி தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் நம்ம வச்சோம்னா கோன் தோசை கிடச்சிடும். இதில் நம்ம பூரி மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுங்க. பூரி மசாலா இருக்குதுங்க. பூரி மசாலா கொஞ்சம் ஊற்றினா மசாலா தோசை வச்சுங்க. குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி கொடுக்கறக்கு இந்த மாதிரி அப்படியே எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு அந்த கோனை காட்டிட்டு தான்
இந்த மாதிரி வச்சு நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம மடிச்சுக்கலாங்க. இப்போ வந்து மடிச்சுட்டு இந்த பப்ஸ் மாதிரி வந்துடும். குழந்தைய இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கோன் தோசைங்க, பருப்பு தோசை ரெடி ஆச்சு. இதுக்கு நம்ம எதுவுமே தொட்டு சாப்பிட வேண்டியது, சைட் டிஷ் வேண்டியது இல்லைங்க. இல்லை குழம்பு, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி ஏதாவது சட்னி இருந்தாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பருப்பு பொடி எல்லாம் கலந்த தோசைங்க, மசாலா தோசையும் வச்சுக்கலாங்க, கோன் தோசை எல்லாம் ரெடி.